தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இப்போ நோர்வேயில் பெர்கன் என்ற சிட்டியில் நிற்கிறேன். எனக்கு பின்னால் பாருங்க ஒரு பெரிய ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த மலைக்கு தான் இன்றைக்கு நான் ஹைக்கிங் பண்ண போகிறேன். இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்ண்டா, இந்த ஹைக்கிங்கில் என்னோட இலங்கையில் மாத்தளையை சேர்ந்த ஒரு சிங்கள நண்பர் ஒருத்தரும் என்னோட இணைந்து ஹைக்கிங் பண்ண போகிறார். இவர் தான் அந்த நபர். ஹாய். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பின்னால் தெரிகிற அந்த மலைன்ற உச்சிக்கு தான் போக போகிறோம். இது இந்த சிட்டிலேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாதையெல்லாம் நாங்கள் இப்போ ஹைக்கிங் போக போகிறோம். இதில் நேம் போர்டு இருக்குது. இந்த உள்ரிக்கன் இடத்துக்கு தான் போக போகிறோம். 1.6 கிலோமீட்டர் ஹைக்கிங் பண்ண சொல்லியிருக்கு. இப்போ நாங்கள் ஹைக்கிங் பண்ணி கொண்டு வரைக்கில் பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை எதிர்பார்க்கலாம். நான் இப்போ வந்துட்டோம். கட்டாயம் மேலே போய் மலைக்கு நனைஞ்சாவது மேலே போய் அந்த டொப்புக்கு போயிட்டு தான் வர்றதா பிளான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மலைக்கு ஹைக் பண்ணிக்கொண்டு போய்க்கல ஒரு இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த வியூ பாயிண்டில் இருந்து பார்க்கல இந்த பெர்கன் சிட்டியே அப்படியே ஃபுல்லாக தெரியுது. இதிலேருந்து இந்த வியூவில் இந்த சிட்டி எப்படி இருக்குது? நல்ல அழகாக இருக்குது. அசனை. ஓகே. இப்போ அவருக்குமே இந்த இடம் பிடிச்சிருக்காங்க, இந்த வியூ எல்லாம். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஷாக்குண்டா. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இனி ஃபுல்லாகவே ஸ்டெப் தான். இதெல்லாம் இனி ஏறி போகணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸ்டெப்பையும் பாருங்க, எவ்வளோ ஒவ்வொரு படிக்கட்டும் எவ்வளோ உயரமாக இருக்குன்னு பாருங்க. அந்த ஹைக்கிங் கொண்டு இருக்கல ஒரு தண்ணி ஓடை ஒன்றை பார்த்துருக்குறோம். இங்கே தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இப்படியே எடுத்து குடிக்கலாம். சர்பத் மாதிரி இருக்கு. பாருங்க அந்த தண்ணி எவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக இருக்குண்டு. தண்ணி எல்லாம் அப்படியே அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச கூல் தண்ணி மாதிரி இருக்குது. அவ்வளவு கூலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜே தேவை இல்லைன்னு சொல்லலாம். இங்கே பாருங்க ஒரு நாய் உண்டு. ஓனரை மிஸ் பண்ணிட்டு அது ஓனரை கண்டுபிடிச்சிட்டு இந்த வயசு போன வெள்ளைக்காரங்க எப்படி இந்த படியிலாம் ஏறி போகிறாங்கன்னு பாருங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இந்த படியிலேயே ஜோக்கிங் போகிறான். பாதையே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பனி மறைச்சிட்டு பனி புகார். இதில் பாருங்க ஒரு குட்டி நாய் உண்டு ஹைக்கிங் போகுது. இந்த இடத்துக்கு தான் போகணும் நாங்கள். மழை பார்த்தீங்கன்னா ஹெவியாக பெய்ய வளைக்கிட்டு இங்கேருந்து எங்கள்கிட்ட சிட்டியை பாருங்கள். சிட்டியே தெரியுது இல்லை, அந்தளவுக்கு மழை பனியாக இருக்குது, பனி புகையாக இருக்குது. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா டொப்புக்கு கிட்ட ஏறி வந்தாச்சு. உண்மையிலேயே ஒவ்வொரு படிக்கட்டுமே அவ்வளோ பெரிய உயரமாக இருக்குது. இப்போ எனக்கு சுற்றி வரவே பார்த்தீங்கன்னா நிறைய பனி புகார் இருக்குது. அந்த டவர் அடிக்க தான் போகணும். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலைன்ற டொப்புக்கு வந்துட்டோம். எனக்கு பின்னால் அந்த டவர் தெரியுது பாருங்க. இதில் பாருங்க கேபிள் கார் எல்லாம் கொண்டிருக்கு. குளிர் காற்று வீசுது. கையெல்லாம் அப்படியே நல்லா விரைச்சி போட்டுது. இப்போ இந்த டொப்பில் இருந்து இந்த பெர்கன் சிட்டி எப்படி இருக்குன்னு இதில் பாருங்க. ஃபுல் சிட்டியே கவர் ஆகுது பாருங்க. இதுல இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா கேபிள் கார்லையும் இங்கே மேலே வரலாம். ஒரு அடல்ட்ஸுக்கு மேலே கீழே இருந்து மேலே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் வந்து 415 குரோனர். இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது.
இந்த உள்ளுக்குள்ளே போவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்லாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காஃபி ஒன்று குடிக்க போகிறோம். மேலே சரியான குளிர். இந்த குளிருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாட் சாக்லேட் ட்ரிங்க் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து 50 குரோனர். இதான் வந்து அந்த ஹாட் சாக்லேட் ட்ரிங்க். நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. இந்த ஒளி குளிருக்கும் இந்த சூடாக இதை குடிக்க நல்லா இருக்குது. என்னுடைய சிங்கள நண்பரோட டொப்புக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரியான அந்த குளிர் காற்று வீசுது, கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உறைச்சி போயிட்டுது. இந்த ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது? சூப்பர், நல்லா இருந்துச்சு. அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதாம். அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நோர்வேல மலை ஏறி இருக்கிறார். அவருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.